ஹாய், வெல்கம் டு மை ஹனுஸ் க்ரோஷேட். நம்ம இன்றைக்கி பேசிக் ஸ்டிச்சஸ் என்னெல்லாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் அதுக்கு ஹூக்கு, சிசர், யான் மூணும் தேவை. ஃபஸ்ட் யான் நம்ம இன்றைக்கி யான் இந்த யான் எடுத்திருக்கோம். இதில் நம்ம இந்த யானுக்கு நம்ம என்ன ஹூக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதோட இந்த கவரில் போட்டிருக்கோம். இதில் 4.5 mm ஹூக் யூஸ் பண்ண சொல்லி போட்டிருக்கு. நம்ம அதே மாதிரி 4.5 mm ஹூக் எடுத்துக்கிடுவோம். இனி ஃபஸ்ட் நம்ம பேசிக்காக வரக்கூடிய ஸ்லிப் நாட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸ்லிப் நாட்னால் நம்ம நாட் போடுறது தான், முடிச்சு தான் நம்ம ஸ்லிப் நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்லிப் நாட் எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். யான்னா நம்ம இந்த நூலை தான் யான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நூலை நம்ம இப்படி லைட்டாக ஹோல் சைஸில் இப்படி எடுத்து விடுங்க. இது உள்ள நம்ம இந்த நூலை விட்டு இப்படி உள்ளோடி விட்டு இப்படி வெளியே எடுத்திங்கன்னா நம்ம இப்படி இழுக்கும்போது ஒரு நாட் விழும். இதுதான் ஸ்லிப் நாட். இன்னொருக்கா பார்ப்போம். நம்ம இப்படி ரவுண்ட் எடுத்துக்கிட்டு உள்ளோடி யானை விட்டு இப்படி இழுத்திங்கன்னா நாட் விழுந்துட்டா. இதுதான் யான். இதை நம்ம அந்த ஹூக்கு போகிற அளவுக்கு நம்ம இதை சின்னதாட்டு ஆக்கிக்கிடலாம். ஹூக் வெளியில் போயிட்டு உள்ளே வர மாதிரி அந்த அளவுக்கு இதில் கேப் விட்டுடுங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த ஹூக்கை உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிற அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. நம்ம இனி ஃபஸ்ட் செயின் எப்படி போடுறதுன்ட்டு பார்ப்போம். செயின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம செயினில் தான் எதுனாலுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் செயின் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதில் நம்ம ஹூக்கை இந்த ஹூக்கை மேலே இருக்க நூலை இப்படி திருப்பி விடுங்க. இப்படி நூலை விட்டு இப்படி திருப்பிட்டு நம்ம அதை கீழே இந்த ஹூக்கை விட்டுருக்க அந்த அடியில் இருக்க ஹோல் வழியே நம்ம இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுக்கணும். இதுதான் செயின். தெரியுதா? இதுதான் செயின். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம இந்த ஹூக்கை மேலே இப்படி விட்டு திருப்பிட்டு அந்த யானை இப்படி உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இதுதான் இந்த செயின் ஸ்டிச். ரொம்ப ஈஸி தான், பாருங்கள். நம்ம யானை விட்டு வெளியில் எடுக்கணும். ஹோல் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. நம்ம ஹூக்கு வெளியிலேருந்து உள்ளே வர அளவுக்கு நம்ம ஹோலை ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் அந்த ஹூக் சைஸுக்கு நம்ம அந்த ஹோலை விதிச்சு வச்சிடுங்க. செயின் நம்ம இந்த ஜடை பின்ன மாதிரி இருக்கும் அந்த செயின் பார்க்குறதுக்கு. இதுதான் செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச் பார்த்தீங்களா? இனி நம்ம அடுத்து சிங்கிள் க்ரோஷேட், ஸ்டார்டிங்கில் சிங்கிள் க்ரோஷேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ செயின் போட்டு வச்சுருக்கோம். இந்த செயினில் நம்ம செகண்ட் செயின், இப்போ ஃபஸ்ட்டு செயினில் ஹூக் இருக்குது, செகண்ட் செயின் இருக்குது. அந்த செகண்ட் செயின் வழியே ஹூக்கை மேலே இருக்க யானை ஒருக்கா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹோல் வழியே உள்ளே விட்டு
இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம செயின் என்ன ஃபஸ்ட்டு செயின் இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்ட், இந்த செகண்ட் செயின் வழியே ஹூக்கை உள்ளோடி விட்டுடுங்க. விட்டுட்டு மேலே இருக்க இந்த யானை கீழே எடுக்கணும். கீழே எடுத்திங்கன்னா 2 லூப் இருக்கும், 1 2 2 லூப் வழியே நம்ம இந்த ஹூக்கை யானில் இழுத்து நம்ம இந்த 2 லூப் வழியே வெளியே எடுக்கணும். சரியா? இப்போ அடுத்த செயினில் விட்டு எடுப்போம். அடுத்த செயின் உள்ள ஹூக்கை விட்டுட்டு நம்ம அந்த யானை உள்ளே விட்டு வெளியில் எடுத்தால் 2 லூப் இருக்கும். சிங்கிள் க்ரோஷேட்டுக்கு 2 லூப் இருக்கணும். 2 லூப் இருக்கும். நம்ம இந்த யானை 2 லூப் வழியே நம்ம வெளியே எடுக்கணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷேட். அதே மாதிரி மறுபடி அடுத்த பின்னல் வழியே நம்ம இந்த யானை வெளியே எடுக்கணும் ஹூக்கு மூலமாக. இப்படி எல்லா செயின்லேயும் நம்ம இப்போ சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. பார்த்தீங்களா? பின்னல் இப்படி தான் இருக்கும். இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே இதில் ஒரு செயின் தெரியும். தெரியுதாண்ணா? இனி நெக்ஸ்ட்டு எப்படி டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். டபுள் க்ரோஷே அதுக்கும் ஃபஸ்ட் நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இனி டபுள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷேக்கு வந்து ஹூக்கை செயின் வழியே உள்ளே விட்டோம். இதுக்கு வந்து நம்ம டபுள் க்ரோஷேக்கு அப்படி இல்லை. ஃபஸ்ட் வந்து மேலே இருக்க யானை நம்ம ஹூக் மூலமாக இழுத்து ஃபஸ்ட்டு செகண்ட் செயினில் தேர்ட் செயினில் போடணும். நம்ம ஹூக்லேருந்து செகண்ட் செயின் 1 2 3 நம்ம தேர்ட் செயின் மூலம் மேலே இருக்க யானை ஹூக் மூலமாக எடுத்து கீழே இந்த தேர்ட் செயின் மூலமாக உள்ளே விட்டு மேலே இருக்க யானை மறுபடியும் எடுத்து நம்ம 3 லூப் இருக்கும். நான் பாருங்கள் 3 லூப் இருக்கா? டபுள் க்ரோஷேக்கு 3 லூப் வரணும். 3 லூப்பில் மேலே இருக்க யானை மறுபடி
ரெண்டு லூப்பாக நம்ம உள்ளே விட்டு எடுத்துடணும். ஃபஸ்ட் ரெண்டு லூப்பு ஃபஸ்ட் ரெண்டு எடுத்துட்டோமா, நெக்ஸ்ட்டு மறுபடி 2 லூப்பு. இப்படி தான் டபுள் க்ரோஷே வரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி மேலே இருக்க யான் எடுத்து செயின் வழியே உள்ளே விட்டு மேலே இருக்க யான் மறுபடி உள்ளே விட்டு எடுத்துட்டு அதே மாதிரி 2 லூப், ஃபர்ஸ்ட் 2 லூப், செகண்ட் 2 லூப் எடுத்தாச்சா. இதே மாதிரி வெரி ஈஸி. நம்ம மேலே இருக்க லூப் மறுபடியும் இதே மாதிரி 2 லூப்பாக எடுத்துடணும். நம்ம ஏன் இதில் ஃபஸ்ட்டில் தேர்ட் செயினுக்கு அப்புறம் தேர்ட் செயினில் நம்ம ஸ்டிச்சஸ் ஆரம்பித்தோம்னா இதோட சைஸை இதோட ஹைட்டை ஈக்குவல் ஆக்கிறதுக்கு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு செயினோட ஹைட்டை பாருங்கள், இந்த ஹைட்டுக்கு நம்ம இங்கே சேமாக இருக்கணும். அதுக்காண்டி நம்ம ஃபஸ்ட் 2 செயினை விட்டுட்டு தேர்ட் செயினில் ஆரம்பித்து அதோட ஹைட் ஈக்குவலாக இருக்கும். சரியா? அதே மாதிரி ரெண்டு லூப்பு, மறுபடி 2 லூப் இல்லையா. இப்போ டபுள் க்ரோஷே போட்டாச்சு. பாருங்கள், சிங்கிள் க்ரோஷேக்கும் டபுள் க்ரோஷேக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். சிங்கிள் க்ரோஷேயோட டபுள் க்ரோஷே எவ்வளோ ஹைட் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி செயின்ஸ் போட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடலான்னு பார்ப்போம். செயின்ஸ் போட்டுடுங்க. செயின்ஸ் போட்டுட்டு மறுபடியும் நம்ம ஹூக்கை இப்படி யானை சுற்றிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் செயினில் அதே மாதிரி நம்ம டபுள் க்ரோஷேக்கு தேர்ட் செயினில் உள்ளே விட்ட மாதிரி அதே மாதிரி ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கும் தேர்ட் செயினில் உள்ளே விடணும். தேர்ட் செயினில் நம்ம ஹூக்கை உள்ளே விட்டு யானை சுற்றிட்டு மறுபடி ஹூக் வழியே வெளியே எடுக்கணும். இப்போ அதே மாதிரி 3 செயின்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேக்கு 3 செயின்ஸில் 2 லூப்பாக நம்ம உள்ளே விட்டு எடுத்தோம். இப்போ அப்படி இல்லை, இதுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு 3 லூப்பையும் ஒரே நேரத்தில் நம்ம ஹூக்கை விட்டு வெளியே எடுக்க போகிறோம். எப்படின்னா யானை ஒரு சுற்றிட்டு 3 லூப் வழியாகவும் ஒரே டைமில் நம்ம வெளியே எடுத்துக்கிடலாம். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. மறுபடி பார்ப்போம். யானை ஒரு சுற்றிட்டு நெக்ஸ்ட் செயினில் விட்டுடலாம். நெக்ஸ்ட் செயினில் உள்ள விட்டுட்டு யானை எடுத்து மறுபடியும் யானை விட்டு எடுத்துட்டு 3 லூப் இருக்கா. இப்போ யானை மறுபடியும் 3 லூப்லேயும் ஒரே டைமில் நம்ம வெளியே எடுத்து விடலாம். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. சரியா?
ஹாஃப் டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷேவை விட இந்த சைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும். இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. பாருங்கள், டபுள் க்ரோஷேக்கும் ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இந்த ஹைட்டு, அதை விட இது நமக்கு சின்ன சைஸாக தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட் இனி ட்ரிபிள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ட்ரிபிள் க்ரோஷே வந்து நம்ம நார்மல் டபுள் க்ரோஷேவை விட ட்ரிபிள் க்ரோஷே ஹைட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால நம்ம ஃபஸ்ட் வந்து நம்ம ஹூக்கில் இந்த யானை 2 நேரம் இப்படி சுற்றிக்கிடலாம். 2 நேரம் சுற்றிட்டு வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் வந்து டபுள் க்ரோஷேக்கு 2 செயினை விட்டுட்டு 3rd செயினில் போட்டோம். இப்போ வந்து 3rd செயினை விட்டுட்டு 4th செயினில் நம்ம ஹூக்கை உள்ளே விட்டுக்கிடலாம். ஹூக்கை உள்ளே விட்டுட்டு யானை ஒரு சுற்றி ஹூக்கை உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கிடலாம். நம்ம அடுத்து இதில் வந்து லூப்ஸ் வந்து 4 லூப் இருக்கும். பாருங்கள், நம்ம டபுள் க்ரோஷேக்கு 3 லூப்ஸ் இருக்கும். இதுக்கு ட்ரிபிள் க்ரோஷேக்கு 4 லூப்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம 2 லூப்பாக வெளியில் எடுக்க போகிறோம். யானை சுற்றிட்டு ஃபஸ்ட் 2 லூப்பை வெளியே எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி யானை சுற்றிட்டு நெக்ஸ்ட் 2 லூப்பை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே மாதிரி தேர்ட் டைம் மறுபடியும் 2 லூப்பை வெளியில் எடுத்தாச்சு. இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. வெரி ஈஸி தான். யானை 2 டைம்ஸ் சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம உள்ளே விட்டுட்டு மறுபடியும் யானை ஒரு சுற்றி ஹூக்கு உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி 4 லூப்ஸில் 2 லூப்பாக 2 லூப்ஸாக நம்ம ஹூக்கை உள்ளே விட்டு எடுத்துக்கிடலாம். யானை சுற்றிட்டு 2 லூப்பையும் 3rd லூப் அப்படி 3rd டைம் 3 நேரம் நம்ம இதே மாதிரி லூப்ஸை 2 லூப்ஸாக எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், செயினை 2 டைம் யானை 2 நேரம் சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் ஹூக்கை உள்ளே விட்டுக்கிடுவோம். அதே மாதிரி யானை ஒரு சுற்றி உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டு மறுபடி ஹூக்கை 2 லூப்ஸாக நம்ம எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், two loops. இப்போ ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. நம்ம ட்ரிபிள் க்ரோஷே டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். மற்ற செயினுக்கும் ட்ரிபிள் க்ரோஷேக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஹைட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். எல்லா க்ரோஷ்லேயும்
க்ரோஷெட்லேயும் நம்ம மேலே வந்து ஒரு செயின் மாடலில் தெரியும். என்ன தெரியுது பாருங்கள், இப்படி எல்லா க்ரோஷெட்லேயும் தெரியும். ஓகே, வெரி ஈஸி தான். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.